அனைவரும் தொழுகையின் ஆசீர்வாதத்திற்காக கடவுளை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஒப்பு கொடுத்தேனையா உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தோமையா சுகந்த வாசனையா சுகந்த மகிழுமையா சுகந்த வாசனையா நுகர்ந்த மகிழுமையா தகப்பனை உம்மிடத்தில் சகல பலியானே தகப்பனை உம்மிடத்தில் சகல பலியானே அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும் அக்கினி இறக்கிவிடும் முற்றிலும் எரித்துவிடும் உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தோமையா சுகந்த வாசனையா நுகர்ந்த மகிழுமையா சுகந்த வாசனையா நுகர்ந்த மகிழுமையா. ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் தயாபரராகிய நல்ல கடவுளே, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று வான சேனைகளாலும் பூலோக குடிகளாலும் போற்றப்படுகிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்கின்ற உன்னத நோக்கத்தோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எங்களை அழைத்தவரை, தர்மையான பரிசுத்தமான அந்தி சாய்ந்த தொழுகைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆர்வத்தோடு உடைய சமம் வந்திருக்கின்ற அன்பர்களை ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய ஆலயத்தின் நன்மையினாலே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் திருப்தியாக்கி ஆசீர்வதித்து இல்லங்களுக்கு அனுப்பும்படியே நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனைகளை வருத்தங்களோடும் மனபாரங்களோடும் கவலைகளோடும் இன்னல்களோடும் வேதனையோடும் ஆண்டவரை பலவீனம் என்கிற சூழ்நிலையிலும் பங்கேற்கின்ற அனைவருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதங்களை நிறைவாய் தந்து இல்லங்களுக்கு அனுப்ப வேண்டும் என்று நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக இந்த திவ்ய பிரசன்னம் எங்கள் அனைவரோடும் தங்கியிருக்க வேண்டுமாய் எங்கள் ஆண்டவரும் உலகமிப்பருமான இயேசு கிறிஸ்து வழியாய் செபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கடவுளது திருப்பெயரை நாம் அனைவரும் போற்றும் வண்ணமாக நமது பாடல் புத்தகத்திலே 84வது கீர்த்தனை பாடலை நாம் பாடுவோம். 84வது பாடல் C3 ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ என்கின்ற பாடலை நாம் பாடலாம். யாவரும் எழுந்து பாடுவோம். C3 ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ C3 ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. பார்வடை தாழும் நாதா பரமச பிரசாதா பார்வடை தாழும் நாதா பரமச பிரசாதா நானும் தூய வேதா நமோ 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 C3 ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. தந்தை பராபரனே நமோ
சேர்த்தி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ எங்கள் பாவத்தினாசா நமோ நமோ புது எருசலேம் நகராசா நமோ நமோ எங்கள் பாவத்தினாசா நமோ நமோ எருசலேம் நகராசா நமோ நமோ எங்கும் நீ அரசேர எவரும் நீ புகழ் கூற எங்கும் நீ அரசேர எவரும் நீ புகழ் கூற துங்க மதையில் சேர நமோ 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 சேர்த்தி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ பரிசுத்த ஆவிதேவா நமோ நமோ திடபலமடைந்தமை காவா நமோ நமோ கரிசித்துதல புத்தி கபடற்ற மன சுத்தி கரிசித்துதல புத்தி கபடற்ற மன சுத்தி பிறமொழி பற்றும் பக்தி நமோ 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 சேர்த்தி ஏகவஸ்தே நமோ நமோ நின் திருவடிக்கு நமஸ்தே நமோ நமோ. நாம் அனைவரும் இந்த மாலை வேளையிலே பாடல் புத்தகத்தில் 54வது பக்கம் இருக்கின்ற மாலை ஆராதனை முறையை நாம் பின்பற்றுவோம். பக்கம் 54 மாலை ஆராதனை முறைமை. ஆண்டவரே என் உதடுகளை திறந்தருளும், அப்பொழுதின் வாய் உமது புகழை அறிவிக்கும். கடவுளை விடுவித்தருளும். ஆண்டவரே எனக்கு சாயம் செய்ய விரைந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமாக சதா காலங்களாய் இருக்கிறபடி நாம் யாவரும் நெஞ்ச நிறைவி 111வது சங்கீதத்தை நாம் முறையாக வாசிக்கலாம். பாடல் புத்தகத்திலே 200வது பக்கத்தில் இருக்கிறது. பாடல் புத்தகத்திலே 200வது பக்கத்தில் இருக்கிறது சங்கீதம் 111. அல்லேலூயா. நேர்மையானவர்கள் சங்கத்திலும் சபையிலும் கர்த்தருக்கு என் முழு இருதயத்தாலும் நன்றி செலுத்துவேன். அவர் செய்வதெல்லாம் மகிமையும் மகத்துவமுமே. அவர் நீதி என்றென்றும் நிலைநிற்கும். தமக்கு பயந்தவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். தமது உடன்படிக்கையை என்றென்றைக்கும் நினைப்பார். அவர் கரத்தின் கிரியைகள் சத்தியமும் நியாயமுமே. அவர் கட்டளைகள் எல்லாம் மாறாதவைகள். அவர் தமது ஜனத்திற்கு மீட்பை அனுப்பி தமது உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக கட்டளையிட்டார். அவர் நாமம் பரிசுத்தமும் பயங்கரமுமானது. அவர் புகழ் என்றென்றைக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிற வழியே
வாசிக்கும்படியாக அருளப்பட்டிருக்கின்ற திருமறை பாடங்களை நாம் அனைவரும் வாசிக்க கவனமாய் கேட்கலாம். இந்த நாளுக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற முதலாவது திருமறை பாடம் இறைவாக்கினர் ஏசாயாவின் புஸ்தகம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 10 வரையுள்ள வசனங்கள். ஏசாயா 50வது அதிகாரம் வசனங்கள் 4 முதல் 10 முடிய. வருந்துகிறேன், ஒரு வசனம் மாறிவிட்டது, வருந்துகிறேன். 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம், 2 அரசர்கள் 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. ராஜாக்கள் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 6 1 முதல் 7 வசனங்கள். இஸ்ரவேல் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட 480ஆம் வருஷத்தில் சாலமோன் இஸ்ரவேலின் மேல் ராஜாவான 4ஆம் வருஷம் 2ஆம் மாதமாகிய சீப் மாதத்திலே அவன் கர்த்தரின் ஆலயத்தை கட்டத் தொடங்கினான். சாலமோன் ராஜா கர்த்தருக்கு கட்டின ஆலயத்தின் நீளம் 60 முழமும் அகலம் 20 முழமும் உயரம் 30 முழமும். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 7 வரை வசனங்கள். இரண்டு ராஜாக்கள் 6 அதிகாரம் 4 1 முதல் 7 தீர்க்கதரிசன சங்கத்தார் எலிசாவின் இடத்தில் வந்து, நாங்கள் உமக்கு எதிரே குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. நாங்கள் யோர்தான் அண்டைக்கு போய் அவ்விடத்தில் ஆளுக்கு ஒரு புத்தகத்தை வெட்டி குடியிருப்பதற்கு அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை அமைத்துக் கொள்ளுவோம் என்று கேட்க, அவன் போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீரும் உமது அடியோரை வர வேண்டும் என்கிறோம் என்றான். அதற்கு அவன், நானும் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்தரத்தை வெட்டி விழுந்து கை கோடாய் தண்ணீரில் விழுந்து விட்டது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இஸ்ரவேல் கோடாரி ஆயிற்று என்று கூவினான். கடவுளின் மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்க, அவன் அந்த இடத்தை காமித்தான். எலிஷா ஒரு கொம்பை வெட்டி அதை அந்த இடத்தில் எரிந்து அந்த கோடாரியை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் என்பது. இன்றைக்கு கொடுக்கப்பட்ட முதலாவது திருமறையை நாம் அனைவரும் படிக்க கேட்டோம். அப்படியாக இன்றைக்கு அருளப்பட்டிருக்கின்ற 2வது திருமறை பாடம் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 9 வரையுள்ள வசனங்கள். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 9 வரை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரில் இருந்து எழுந்ததினால் அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்திற்கு ஏதுவான ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெயிப்பித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழித்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதா இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல்
அவரை தரிசியாமல் இருந்தும் அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்திருக்கிறமாகிய சந்தோஷமுள்ளவர்களாய் களிகூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் என்பதே ஆகும். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நிருபம் நாம் அனைவரும் வாசிக்கணும், அனைவரும் எழுந்திருக்கலாம். ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்காக கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி பாடம் தூய மத்தேயு என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 14வது அதிகாரம். மத்தேயு நற்செய்தி 16வது அதிகாரம், வசனங்கள் 21 முதல் 23 வரை உள்ள வசனங்கள். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 முதல் 23. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்லத் தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடர்களாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவரை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவரை சிந்திக்கிறாய் என்றார். இன்றைக்கு கொடுக்கப்பட்ட நற்செய்தி நாம் அனைவரும் வாசித்து கேட்டோம். ஆண்டவரே எங்கள் மேல் இரங்கும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடவுளது வாழ்வதரும் இறை வார்த்தைகளை வாசிக்க கேட்ட நாம் அதற்கு மறுமொழியாக நம்முடைய விசுவாசை நாம் அனைவரும் சேர்ந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின் வழியாக நாம் அனைவரும் பயபக்தியோடு அறிக்கை செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பத்தில் உற்பவித்து புந்திய பிலாத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மற்றும் விட்டிருந்தார். பரத்திற்கேறி சர்வவல்ல பிதாவாகிய அவ்விடத்தில் இருந்து உயிருள்ளோரை மற்றும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்த ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நம் அனைவரும் அருள் உரைக்கு ஆயத்தமாக 298வது பாடலை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். 298வது பாடல், கிறிஸ்தின் ரத்தம் நீதியும் என் அலங்கார சால்வையும் அதை உடுத்திட்டடிய தெய்வாசனத்தின் உணர்வு என்கின்ற பாடலை நாம் அனைவரும் இணைந்து பாடலாம். நீதியும் என் அலங்கார சால்வையும் அதை உடுத்திட்டடியே தெய்வாசனத்தின் முன்னிப்பை என்னோத்துவத்தை ரட்சிக்க மரத்தில் ரத்தம் சிந்தின தெய்வாட்டு கோட்டியானவர் என் கர்த்தர் என் இரட்சகர். அவர் இரக்கம் யாவிலும் உயர்ந்த சுபவாசியோ அதன்றைக்கும் பரப்பிலே செல்லும் பொருளே. அவரே இன்பலனாய் அவர்க்கு நான் உண்மையாய் உழைத்த பாவங்களுக்கும் முற்றும் அறித்து தேனும்
ஏழை பாவி அடியே நீர் மீட்டி சேர்த்திடும் என்பே தெய்வீகமை நாயேசுவே மனிதனாய் நீர் ஜனித்தே கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இந்த மனமகிழ்ச்சி நிறைந்த மாலை நேரத்திலே இந்த வழிபாட்டிலே பங்கேற்கின்ற உங்கள் அனைவரையும் ஆண்டவர் இயேசுவின் இனிதான நாமத்திலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த அருமையான நல்ல ஒரு மாலை வேளையில் நம்முடைய சிந்தனைக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கின்ற சிந்தனை பாடம் நாம் ஏற்கனவே படிக்க கேட்ட பழைய பாட்டின் பகுதி 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 வரை உள்ள திருவசனங்கள். 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 7 முடிய. தீர்க்க தரிசன சங்கத்தார் எலிசாவிடம் வந்து, நாங்கள் உமக்கு எதிரே குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது. ஆறும் நாங்கள் யோர்தான் அண்டை போய் அவ்விடத்திலே ஆளுக்கொரு உத்திரத்தை வெட்டி குடியிருப்பதற்கு அங்கே எங்களுக்கு ஒரு இடத்தை அமைத்துக் கொள்வோம் என்று கேட்க அவன் போங்கள் என்றான். அவர்களில் ஒருவன், நீரும் உமது அடியாரோடு வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நானும் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட போனான். அவர்கள் யோர்தான் அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உத்திரத்தை வெட்டி விழுத்துகையில் கோடரி தண்ணீரில் விழுந்து விட்டது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவல் கோடாரி ஆயிற்றே என்று கூவினான். கடவுளின் மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்க அவன் அந்த இடத்தை காண்பித்தான். எலிசா ஒரு கொம்பை வெட்டி அதை அந்த இடத்தில் எரிந்து அந்த கோடரியை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான் என்பதுவே. தலைவணங்கி நாம் அனைவரும் ஜெபம் செய்வோம். அனைத்து ஆற்றலும் நிறைந்த எங்கள் நல்ல தந்தையே, இந்த அகில உலகத்தை படைத்து ஆளுகை செய்து வருகின்றவரை, உம்முடைய படைப்பாகிய படைப்புகளாய் இருக்கிற எங்களது வாழ்விலும் உம்முடைய ஆற்றலை செய்கின்ற வலிமை எங்களுக்கும் தருகின்றேன். விசுவாசத்தின் வாழ்விலே நல்ல வளர்ச்சியை எங்களுக்குள் கடவுள் அருளை செய்கின்றேன். உம்மோடு வாழுகின்ற வாழ்விலே உம்முடைய பிரசனத்தில் நாங்கள் வாழுகின்ற அனுபவங்களை எங்களுக்கு தருகிறேன். தர்மையான வேளையில் உம்முடைய இன்ப சமூகத்திலே நாங்கள் வந்து உம்மை பணிந்து உம்மை ஆராதிக்கின்ற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பையும் கடவுள் எங்களுக்கு தந்திருக்கிறேன். ஆண்டவரை நாங்கள் போற்றுகிறோம். இந்த வேளையில் உம்முடைய வார்த்தை நாங்கள் தியானிக்க ஆயத்தப்படுகிறோம். கடவுள் இந்த வார்த்தையின் வழியாக எங்களோடு நீ பேசும்படியாக நாங்கள் சொல்லிக்கிறோம். பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, கடவுளின் ஆவி என்று உடைய வார்த்தை எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. கடவுளை நீர் எங்களோடு கூட பேசும், அடியாரை மறைத்து வெளிப்படும். மீட்பரேசுவின் இனி நாமத்திலே சொல்லிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்து இயேசுவில் அன்பானவர்களே, இந்த ஆசீர்வாதமான நல்ல ஒரு மாலை நேரத்திலே நம்முடைய சிந்தனைக்கென்று அருளப்பட்டிருக்கின்ற திருமறை பகுதி, நாம் அநேக நேரங்களிலே திருமறையை முதல் பகுதி நாம் வாசிக்கின்ற வேளையிலே இந்த பகுதியை நாம் பல முறை வாசித்திருக்கலாம். சில நேரங்களிலே வேதத்தை நாம் திறந்து படிக்கின்ற பொழுது பல்வேறு இந்த வேத வார்த்தைகள் நம்முடைய கண்கள் முன்பாய் வந்து நாம் வாசிப்பதோடு ஒரு அதிகாரமாய் படிக்கின்ற வேளையிலே இதே போன்ற இதே வசனங்களை நாம் பல நேரங்களில் வாசித்து நாம் தனி ஜீவத்தில் நம்முடைய வாழ்வில் நாம்
தியானித்திருக்கலாம். அருமையானவர்களே, இந்த வேத பகுதி பின்னணிக்கு நாம் சற்று பார்க்கின்ற வேளையிலே தீர்க்க தரிசன சங்கத்தார் அவர்கள் ஓரிடத்திலே குழுமி வாழுகின்ற அனுபவம். இந்த இடத்தில் வரக்கூடிய தீர்க்கதரிசி யார் என்று சொன்னால் எலியாவுடைய பின்னணியத்திலே அவருடைய அடிச்சுவற்றின் அடிப்படையிலே பின்பற்றி எலியாவை பின்பற்றக்கூடிய நிலையில் எலியாவுடைய ஆவியை அவன் திரும்ப 2 மடங்காய் பெற்ற ஒரு அனுபவத்திலே ஆற்றல் மிகுந்த ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு இறைவாக்கினராக அன்றைக்கு இஸ்ரேல் மக்கள் மத்தியிலே இவர் காணப்படுகின்றார். இந்த எலிசா என்கின்ற தீர்க்கதரிசி இவர் வாழும் இடத்திலே அவரும் அவருக்கு அருகிலே இல்லத்தை அமைத்து தீர்க்கதரிசன சங்கத்தாரிலே காணப்படக்கூடிய தீர்க்கதரிசன புத்திரர் என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட ஒரு குழுவாக மக்கள் வசித்து வருகின்ற அனுபவம். இப்படிப்பட்ட தீர்க்கதரிசன சங்கத்தாருக்கு தலைவராக எலிசா தீர்க்கதரிசி காணப்படுகின்றார். இப்பொழுது இந்த தீர்க்க சங்கத்தார் என்று சொல்லுகிற வேளையிலே பவர் டிரான்ஸ்லேஷனை பார்க்கிற பொழுது தீர்க்க தரிசிகளின் புத்திரர் என்று சொல்லி வருகிற தீர்க்க தரிசனுடைய புத்திரர் என்று சொல்லி வருகிற. ஒருவேளை முன் காலங்களில் தீர்க்க தரிசியாக வாழ்ந்தவர்களது பிள்ளைகள் அதே பணியிலே இருக்க வேண்டும் என்ற அனுபவத்திலே காணப்பட்டிருக்கலாம். டாக்டருடைய பிள்ளை டாக்டராக மாற வேண்டும் என்று சொல்ல அனுபவத்தை போல ஒரு தீர்க்கதரிசியாய் காணப்படுகிற பொழுது அவருடைய பிள்ளை தீர்க்கதரிசியாக இருக்கிற அனுபவத்தில் ஒருவேளை இருக்கலாம். அல்லது எலிசா தீர்க்கதரிசியுடைய தலைவராக இருக்கிற பொழுது அவருடைய சீடத்தில் இருக்கிற இளம் தீர்க்கர்கள் அவர்கள் எலிசாவுடைய பிள்ளைகள் என்று சொல்லி அழைக்கப்பட்ட அனுபவத்திலே கூட அது இருக்கலாம். புத்தர் என்று சொல்லுகிற வார்த்தை எப்படி என்றால் அவர்கள் தீர்க்கதரிசனத்துக்கு சங்கம் இருக்கிற அனுபவத்திலே நாம் அந்த வசனங்களை நாம் படித்து பார்க்கிற பொழுது எலிசா இருக்கிறார். அவரது இல்லத்தினுடைய எதிர்ப்புறமாக இவர்கள் எல்லாரும் குழுவாக ஒரு இல்லத்தில் இருக்கிற அனுபவம். இப்படியாக இருக்கின்ற பொழுது அவர்கள் வாழ்வதற்கான அந்த இடம் போதுமானதாக இல்லாதபடியினாலே அந்த இடத்தை விஸ்தாரமாக்கும்படியாக அந்த இல்லத்தை பெருகும்படியாக அவர்கள் செய்கிற ஒரு காரியம் என்று சொன்னால் இவர்கள் சேர்ந்து சென்று யோதா நதியிடையே இருக்கிற உயர்ந்த வலிமையான மரங்களை உத்திரத்தை வெட்டி கொண்டு வரும்படியாக செல்லுகிறார்கள். முன் காலங்களிலே உத்திரம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய ஆலயத்திலே நாம் உத்திரம் கொண்டிருக்கிறது அமைக்கப்பட்டிருக்கிறது. முன் காலங்களில் இல்லங்களிலே மிகவும் வலிமையான அளவிலே பெரிதான வலிமையுடைய உத்திரங்களை அமைப்பது உண்டு. இந்த நாட்களிலே சிமெண்ட் கம்பிகள் மூலமாக அவைகள் பயன்படுத்தப்படுகிறது. முன் காலங்களிலே அதே போன்ற கதவு இல்லங்களை அவர்கள் இருக்கிற குடியிருப்பினுடைய இடத்தை பெரிதாக மாற்றும்படியாக அமைக்கும்படியாக உத்திரத்தை வெட்டி வரும்படியாக மரங்களை சார்ந்தவர்கள் சென்று வெட்டி வரும்படியாக செல்லுகின்ற நடைபெறுகிற ஒரு சம்பவத்தை திரும்ப நமக்கு எடுத்துக் கூறுகிறது. என்னவென்று சொன்னால் இங்கே கோட்டையை வைத்து மரங்களை வெட்டி கொண்டிருக்கிறார்கள். இப்படியாக வெட்டி கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று சொல்லி கை தவறுதலாக அந்த கோட்டைகளை காணப்படக்கூடிய அந்த இரும்பு பகுதி தண்ணீருக்குள்ளாக விழுந்து விடக்கூடிய அனுபவம். தொடர்ந்து அந்த விழுந்த அனுபவத்திலே இந்த எலிசா தீர்க்கதரிசி செய்கின்ற ஒரு காரியம் ஒரு மர கம்பை வெட்டி அந்த யோத நதியிலே போட்ட வேளையில் அந்த இரும்பு அந்த ஆக்ஸ் அந்த கோடரியுடைய அந்த பகுதி அது மேலே மிதந்து வந்த ஒரு அனுபவத்தை இதில் பார்க்கிறோம். மிதந்து வருகிற வேளையிலே யார் மூலமாய் வெட்டப்பட்டு அதை கீழே விழுந்ததோ அவரை கொண்டு சென்று அதை எடுத்துக் கொள்ளும்படியை பணிக்கிறார். அந்த வேளையிலே அவன் அதை எடுத்துக்கொண்ட என்று சொல்லி வேத வார்த்தையுடைய தொழிலை வருகிறது. அன்பிற்கு இனியவர்களே, நதியிலே விழுந்து போன இந்த கோடையுடைய முக்கியமான பகுதி இங்கே மிதந்து வரக்கூடிய அனுபவங்களை நாம் பார்க்கிற பொழுது கடவுள் எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல் மிகுந்தவராக இருக்கிறார் என்பதை இந்த வேதத்தின் வழியாக நாம் புரிந்து கொள்ள முடிகிற அனைத்து ஆற்றலையும் தன்னகத்திலே வைத்திருக்கிற ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார், எல்லாம் வல்லவராக இருக்கிறார், சர்வ வல்லமை மிகுந்தவராக இருப்பதை நாம் பார்க்கின்றோம்.
இதே எலிசா தீர்க்கதரிசியுடைய வாழ்விலே இருக்கிற அனுபவங்களை கூட நாம் பார்க்கும் பொழுது பல நிலைகளிலே அரும் அடையாளங்களை செய்கிற அனுபவங்களும் திருமறையின் வழியாக நாம் கண்டுகொள்ள முடியும். இதே 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 19 முதல் 22 வரை உள்ள வசனங்களை நாம் படித்து பார்க்கிற பொழுது அங்கே எரியும் அருகிலே இருக்கின்ற ஒரு இடத்திலே செல்லுகிற பொழுது அந்த இடம் குடியிருப்பதற்கு ஏற்ற ஒரு இடமா இருப்பினும் கூட அந்த நிலங்கள் ஒரு சரியான நிலமா இல்லாதபடி இருக்கிற அனுபவங்கள். அது மட்டுமல்ல, அங்கிருக்கிற துறவிலே அங்கே கிடைக்கக்கூடிய தண்ணீர் சுவை உள்ளதாக இல்லை. அந்த தண்ணீர் சுவையில்லாவிட்டால் பரவாயில்லை, பருகுவதற்கு ஏற்புடையதாக இல்லாத நிலையில் இருக்கின்ற பொழுது உப்பை எடுத்துக்கொண்டு போடும்படியாக சங்கத்திலே காணும் இளைஞர்களை சென்று சொல்லுகிறார். அந்த நிலையிலே அந்த உப்பை எடுத்துக்கொண்டு இவர்கள் வருகிற பொழுது எலிசாவை அந்த உப்பை எடுத்து அந்த தண்ணீரிலே போடுகிற பொழுது அந்த உப்பு இப்பொழுது அந்த தண்ணீர் உள்ளாய் செயல்பட்டு அந்த தண்ணீர் இப்பொழுது பருகுவதற்கு ஏற்ற ஒரு தண்ணீராக, குடிப்பதற்கு ஏற்ற ஒரு தண்ணீராய் மாற்றப்படுகிறது. ஆனால் பார்க்கிற பொழுது மரணத்துக்கு ஏதுவான தண்ணீர் சொல்லி அதிலே பார்க்கிறோம். சில இடத்தில் நாம் செல்கிற பொழுது சில இடத்துல குட்டையை போல இருக்கிற இடங்களில் நாம் தண்ணீரை குடித்து விடக்கூடாது. அதிலே சில நேரங்கள் ஏதாயிலும் கசப்பு, ஏதாயிலும் ஒரு வேளை அதிலே விஷம் கலந்திருக்கலாம். இன்னைக்கு மைன்ஸ் போன்ற இடங்களில் பார்க்கும் பொழுது வெடி வைத்து தகர்த்து அதில் இருக்கிற இடங்களில் தண்ணீர் நினைத்திருக்கிறது சென்று குடிக்கிற அனுபவங்களை பார்க்கிறோம். அந்த பண்டைய நாட்களில் பார்க்கும் பொழுது பல இடங்களில் இப்படிப்பட்ட உறவுகள் எல்லா துறையிலும் கூட எல்லா கிடைக்கும் தண்ணீரை எடுத்து அறிந்து விட மாட்டார்கள். மிகவும் தவறமாக இருப்பார்கள். அப்படியாக இருக்கின்ற பொழுது தண்ணீர் தாகத்தோடு கூட இருக்கின்ற ஒரு அனுபவத்தில் இருந்த நேரத்திலே தண்ணீர் அவர்களுக்கு அது வாழ்வு தருவதற்கான ஏதுவான தண்ணீராக இல்லாதபடிக்கு மரணத்துக்கு ஏதுவான தண்ணீர் அதை குடித்தால் நிச்சயமாய் மறைத்து போக வேண்டும் என்று சொல்லி, ஆனால் உப்பை எடுத்து அதை போட்டு அந்த இடம் அந்த தண்ணீரை வாழ்வு தண்ணீராய் மாற்றிய அனுபவத்தை பார்க்கிறோம். கடவுள் இந்த எலிசாவோடு இருந்து ஆண்டவர் செயல்படுவதை நாம் தெளிவாய் பார்க்கிறோம். அதே போலத்தான் இன்னுமாய் நாம் பார்க்கிற வேளையில் இதே 2 அரசர் 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32 முதல் 41 வரையில வசனங்களை பார்க்கும் பொழுது தேசமெங்கும் பஞ்சம் மிகுந்த ஒரு காலகட்டம், பஞ்சம் மிகுந்த ஒரு சூழ்நிலையிலே உணவு பஞ்சத்தோடு கூட இருந்த பொழுது சங்கத்தார் அவரை சார்ந்து வாழுகிற சில மக்களும் இருந்தார்கள். அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் அங்கே உணவு சமைப்பதற்காக அவர்கள் முனைகிறார்கள். உணவு சமைப்பதற்கு என்று சொல்லி அவர்கள் முன்வந்து சமையல்காரனை சென்று சொல்லி இந்த வேலைக்காரன் அதை அமிதமாய் செய்கின்ற வேளையிலே அந்த செய்கின்ற சமையல்காரன் அவரோடு கூட இருக்கிறவர்கள் ஒருவர் செய்கின்ற ஒரு காரியம், கொம்மட்டி காய்களை பறித்துக் கொண்டு வருகிறார். அந்த கொம்மட்டி காய்களை பறித்துக் கொண்டு வந்து அது பார்ப்பதற்கு அழகா இருக்கின்ற சொல்லி அதை கொண்டு வருகிறார். சில நேரங்களில் நாம் சாப்பிடுகிற அந்த குக்கும்பர், அந்த வெள்ளரிக்காய் கூட சில நேரங்களில் கசப்பா இருக்கும். ஒருவேளை பாம்பது மீது பறந்து நிறுத்தமாக இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறார், தெரியவில்லை. அழகா இருக்கிற அந்த பார்ப்ப அழகா இருக்கக்கூடிய அந்த வெள்ளரிக்காய் கூட கசப்பு மிகுந்த இருப்பதை நாம் பார்க்கிறோம். இப்பொழுது கொம்மட்டி காய்களை பறித்துக் கொண்டு அவன் மடியிலே போட்டு சேர்த்து கொண்டு வந்து பானையை போட்டு அதை சமைக்கின்ற வேளையிலே அது கசப்பு மிகுந்ததாக இருந்தது. உணவு கசப்பு மிகுந்த ஒரு உணவாக இருந்த அனுபவத்திலே இந்த மனிதர், கடவுளுடைய மனிதன், தேவ மனிதன் செய்கின்ற ஒரு செயலை பார்க்கிற பொழுது அதோடு சேர்ந்து மாவு பொருளை சேர்க்கின்றார். அது நீங்க இல்லத்தில் சேர்ந்து நீங்க படித்து பாருங்கள். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 32 முதல் 43 வசனங்களிலே பார்க்கும் பொழுது அங்கே நாம் தெளிவாய் காண முடியும். அந்த கொம்மட்டி காய்களை வைத்து சமைத்த வேளையிலே அந்த சமையல் கசப்பு உள்ளவாய் இருந்த பொழுது செய்கிற ஒரு காரியத்தை பார்க்கிற பொழுது மாவு பொருளை எடுத்து அதில் போட்ட பொழுது அது சுவை உள்ளதாக, ருசி உள்ள ஒரு பதார்த்தமாக, ருசி மிகுந்த ஒரு உணவாக மாற்றப்படுவதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அருமடையாளங்களை இந்த தேவ மனிதன் மூலமாய் கடவுள் செய்கிற அனுபவத்தை நாம் இங்கே பார்க்கிறோம். பழைய பாட்டின் காலங்களில் கூட பார்க்கும் பொழுது கடவுள் எவ்வளவு வல்லமை உள்ள என்பதை நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் அவர்கள் எகிப்திலிருந்து விடுதலை பெற்று பாலைவனத்தின் வழியாக நடந்து வருகிறார்கள். வருகின்ற வேளையிலே ஒரு குறிப்பிட்ட இடத்திலே வருகிற தண்ணீர் அவர்களுக்கு மிகவும் தாகமாய் இருக்கிறது. தாகமாய் வருகிறார்கள். பல்வேறு நாம் ஒருவேளை வாகனங்கள் நாம் பிரயாணம் பண்ணுகிற பொழுது சூழ்நிலை சில
சில கார்களை செல்கிற பொழுது கூட பார்த்திருப்பீர்கள். அதாவது தூரமான இடத்திலே பார்க்கும் பொழுது சாலையில ஏதோ தண்ணீர் கிடப்பது போல நமக்கு தெரியும், ஏதோ தண்ணீர் வடிந்து செல்வது போல தெரியும், தண்ணீர் எங்கே இருப்பது போல தெரியும். பாலைவனத்தில் கூட நிறைய சென்று சொல்லுவார்கள், பார்ப்பதற்கு தண்ணீர் போலவே இருக்கிற அனுபவங்கள். ஆனா கிட்ட சென்று வர தண்ணீரும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. ஆனால் இன்னும் சரி இன்னும் தூரம் வைப்பது போல தோன்றும். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே சிறு மக்கள் செல்கிற பொழுது, பாலைவனத்திலே செல்கிற பொழுது ஒருவேளை இதே போல காண்பீராக இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே உண்மையாகவே நீர் இருந்தது. அந்நீரை அவர்கள் சென்று சுவைக்கிற அனுபவம், அதை நாம் பார்க்கும் பொழுது யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் பார்க்க. யாத்ராகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே நாம் அதை பார்க்கிற பொழுது, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம், யாத்திரையாகவும் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், யாத்திராகமம் 15-27 பார்க்கும் பொழுது எனக்கு அந்த வரிசையான வசனங்கள் சொல்லுகிறது. அதை பார்க்கும் பொழுது அந்த தண்ணீர் எடுத்து சுவைத்து பார்க்கிற வேளையிலே கசப்பு மிகுந்த கசப்பு சுவை உடைய நீர் அங்கே கிடைக்கிறது. எனவே அந்த இடத்திற்கு மாறா என்று சொல்லி பெயரிட்டார்கள். இப்பொழுது இந்த மக்கள் நடத்தி வந்த இந்த மோசே செய்கிற ஒரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, மரத்தை அதிலே போடுகிறார். ஒரு மரத்தை அதிலே செய்கிற பொழுது அந்த மாற கசப்பு கலந்த நீர் அது மதுரமானதாக, அது சுவை மிகுந்த தண்ணீராய் மாறுகிற அனுபவங்கள் மக்கள் அவர்கள் வாயாத நிலைவாக மனமானவர்கள் உட்கொண்டு தொடர்ந்து பயணித்த ஒரு பயண நிலையை நாம் பார்க்கப்படுகிறது. கிறிஸ்து இயேசுவின் அருமையானவர்கள், நம்முடைய வாழ்வில் கூட பல நேரங்களிலே கசப்பான அனுபவங்கள், நாம் எதிர்பார்ப்பு நிலைகளிலே இல்லாத சூழ்நிலைகள் இருக்கிற நேரங்கள். ஆனால் கடவுள் அவர் வல்லமையாய் செயலாற்றக்கூடியவராக இருக்கிறார். இந்த எலிசாவை கொண்டு கடவுள் வல்லமை செய்கிறார். எந்த இடத்துல இரும்பு மிதப்பதற்கான எந்த விதமான சாத்தியமுமே இல்லை. கடவுள் முடியாததை முடிய செய்கிறவராக இருக்கிறார். சாத்தியம் இல்லாததை ஆண்டவர் சாத்தியப்படுத்த வல்லவராக இருக்கிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை நாங்கள் செய்வேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் செயல்களிலே மகத்துவம் உள்ளவராக இருக்கிற ஆண்டவராய் இருக்க என்பதை நீங்கள் நானும் புரிந்து கொள்ளும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். எனவே ஆண்டவர் இந்த இடத்துல இந்த விழுந்து போன இந்த கீழே தவறுலை தண்ணீருக்குள்ளாய் மூழ்கிய அந்த இருமை அவர் மிதக்க செய்கிற அனுபவம், காகிதத்தை போல மிதக்க செய்கிற அனுபவத்தை பார்க்க எவ்வளவு பெரிய ஒரு ஆற்றல், எவ்வளவு ஒரு பெரிய ஒரு வல்லமையை ஆண்டவர் செய்வதை நாம் பார்ப்போம். எனக்கு அன்பானவர்களே, எனவே இந்த நிலையை நாம் கண்டுகொள்ளுகிற ஒரு சத்தியம் என்னவென்று சொன்னால், நாம் கடவுளுடையவர்களாக இருக்கிறோம், நாம் இறை மக்களாக இருக்கிறோம், கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே. இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை இன்றைக்கு பார்க்கும் பொழுது கடவுள் நம்முடைய வாழ்வை தெரிந்தெடுத்திருக்கிறார். நாம் அவருடைய மக்களாக இருக்கிறோம். நம்முடைய வாழ்வில் விட வல்ல சிலை செய்ய அவர் வல்லமுள்ளவராக இருக்கின்றதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நான் தெரிந்து கொண்ட பகுதி ஒன்று, ஆனால் நீங்கள் சொல்ல விளைந்தது இன்னொரு வித்தியாசமான வகையிலே சென்று கொண்டிருக்கிற பொழுதும் கூட நான் சொல்ல விரும்புகிறேன். அருமையானவர்களே, இப்படிப்பட்ட ஆற்றல் மிகுந்த கடவுள் படைப்பாட்டின் நாட்களில் கூட இந்நாட்களுக்கு கடவுள் வல்லமையாய் செயல்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, விசுவாசிக்க நாம் ஒவ்வொருவருமே அழைக்கப்படுகிறோம். இன்றைக்கு இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்வில் கூட நாம் பார்க்கும் பொழுது கடவுள் நமக்கு தந்திருக்கின்ற ஒரு ஜீவிதம், கிறிஸ்தவ வாழ்வு கடவுளாலே கொடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு வாழ்வாக இருக்கிறது. இந்த இடத்தில் நாம் பார்க்கும் பொழுது தவறுதலாய் கீழே விழுந்த கோடரி அது இரவலாய் வாங்கப்பட்டது சொல்லி பார்க்கிறோம். அவருடைய சொந்த பொருள் அல்ல, மாறாக அவர் இரவலாக வாங்கி கொண்டு வந்த ஒரு கோடரியாக அது இருப்பதை பார்க்கிறோம். படைப்பாட்டு காலங்களில் நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனிதன் ஐநானுடைய ஒரு பொருளை நாம் பயன்படுத்துகிற பொழுது அதை நாம் ஒருவேளை பெற்று நாம் செயல்பாடு என்று சொல்லி செய்கிற வேளையிலே அது ஒரு வேளை ஏதாயிரம் பிழை ஏற்பட்டு விடும் என்று சொன்னால், ஒருவேளை உபயோகமற்ற பொருளாய் அது மாறிவிடும் என்று சொன்னால் அதற்குரிய மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. அதை நாம் செயல்படுத்தும்படியாக அதற்கான உக்ரானுக்கும் பெற்றவருக்கு இருப்பதை பார்க்க முடிகிறது. அதாவது யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 12 வசனத்தை பார்க்கும் பொழுது அதை நாம் காணும். ஒருவன் தன் அயலான இடத்திலே ஏதாகிலும் இரவலாக வாங்கியிருக்கையில் அதற்கு உடையவன்
ஒருவேளை இராத போது, கூடவே இராத போது அந்த சேர்த்திற்குரிய அந்த ஒரு பொறுப்போடு அவர் செயல்பட வேண்டும் என்று சொல்லுகிற நிலையிலே அதை எப்படியாவது மறுபடி கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை. அது தப்பு விட்டு செல்ல முடியாது. அதை அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி விட்டு செல்ல, அதை கண்டிப்பாய் திரும்ப கொடுத்தே தீர வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு நம்முடைய வாழ்வில் கூட ஆற்றல் மிகுந்த கடவுளுக்குள்ளாக சர்வ சக்தி படைத்த ஆண்டவருக்குள்ளாய் அழைக்கப்பட்ட நம்முடைய வாழ்வில் கூட கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஒரு காரியம் இந்த உடல், பொருள், ஆவி. இந்த ஆவி ஆத்மா சிறத்தை கடவுள் நம்முடைய வாழ்விலை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நாம் பெற்றிருக்கிற இந்த ஆன்மா அது களங்கமற்றதாக தூய நிலையிலே மறுபடியுமாக ஆண்டவரது கரங்களிலே ஒப்பு கொடுக்கும்படியாக நாம் ஒவ்வொருவரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆற்றல் மிகுந்த கடவுள் தன்னுடைய சுவாசத்தை மண் மீது வீசினவுடனே அதை கொடுத்து ஜீவ ஆத்மாவாக அவரை போலவே நம்மை படைத்த அவர் சாயல உருவாக்கி இருக்கிற ஆண்டவர் எவ்வளவு ஆற்றல் மிகுந்தவர். எனவே நாம் பெற்றிருக்கிற வாழ்வு ஆற்றல் மிகுந்த கடவுளை கருத்து பெற்ற ஒன்றாக இருக்கிறது. எனவே நாம் பெற்றிருக்கிறது ஆவி, ஆத்மா, சரீரம் இது முழுமையாய் தூய்மையாய் கடத்து நாம் கொடுக்க வேண்டும். பொதுவாக இல்லத்தில் நாம் வாடகை கொடுக்கிற பொழுது அதை எழுதுவார்கள் வாசகர். என்ன எழுதியிருப்பார்கள்? பேசுற உடன்படிக்கை பக்கத்தில் இருக்கிற காரியம் எப்படி இல்லத்தை உங்களுக்கு கொடுக்கிறோமோ அதே போல இல்லத்தை இடத்தை கொடுக்க வேண்டும். எக்ஸ்ட்ரா ஆணி கூடாது. எக்ஸ்ட்ரா விதமான காரியங்கள் நம்ம எதை மாற்றலாம், எப்படி நம்ம தரமோ அதே போல இட திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதில் எழுதிருப்பாங்க. கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஆன்மா அது அசுசை இல்லாதது, பரிசுத்தமானது, அது தூயதாக இருக்கிறது. கடவுள் படைத்த பொழுது எல்லாமே நல்லதென்று சொல்லி கண்டார். மனிதன் படைத்து நல்லதாக கண்டார். ஆனா இன்னைக்கு நம்முடைய பெற்றிருக்கிற ஆன்மாவும் நல்லதுதான். ஆனால் அந்த ஆன்மா சில நேரங்களிலே அது கடக்கப்படுகிறது. அந்த ஆன்மாவிலே ஒரு பாவம் நிறைந்த நிலையிலே அந்த ஆன்மா கெடுகிறதாக இருக்கிறது. கடவுள் நமக்கு தந்திருக்கிற அந்த ஆன்மாவை தூயதாய் காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கடமை நமக்கு இருக்கிறது. இந்த மரத்தை உத்தரத்தை வெட்டி கொண்டு வேலை முடிந்த பிற்பாடு அந்த கோடரை முழு நிறைவோடு பெற்றவர் பேரிடத்தை கொடுக்க வேண்டியது அவசியம். ஆனால் அதை கொடுக்க முடியாதவனுக்கு இதை கீழே விழுந்து போன அனுபவம். இப்பொழுது என்ன செய்வது? ஆண்டவரே, இப்படி தவறுகளை விழுந்து விட்டதே என்று சொல்லி அவன் அங்கலாய்க்கின்ற பொழுது செய்கிற ஒரு காரியம், எங்கே விழுந்தது, எந்த இடத்திலே அந்த கோடரி விழுந்தது என்று சொல்லி அந்த மனிதை பார்த்து எலிஷா கேட்கின்றார். கேட்ட பார்த்து நம்ம சொல்ல இந்த இடத்துல விழுந்தது சொல்லி அந்த குறிப்பிட்ட இடத்திலே அந்த மனிதன் ஒரு கொம்பை வெட்டி, எலிசா ஒரு கொம்பை வெட்டி அதில் போட்ட மாதிரி அந்த கோடரி அந்த முக்கியமான பகுதி அதை மிதந்து கோடரி விதைக்க பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய விசுவாச வாழ்விலை கூட ஒருவேளை ஆளிகளை அமிழ்ந்த நிலை, நம்முடைய ஆத்மாவிலே பாவம் நிறைந்து நம்முடைய ஆத்மாவிலே தூய்மையற்ற நிலைகள் நமக்குள்ளே வந்து எல்லா பாவ சுத்தங்களையும் செய்கிற அனுபவத்தை நம்முடைய ஆன்மாவை ஒப்பு கொடுக்கிற நிலையில் கடவுள் நமக்கு கொடுத்துக்க ஆன்மாவுக்குரிய ஒரு பொறுப்பை நமக்கு தந்திருக்கிறது. எப்படி பயன்படுத்தலாம்? நல்லதுக்கா தீமைக்கா எப்படி பயன்படுத்த முடியும்? நாம் எப்படி பயன்படுத்திக் கொள்றோம்? ஒருவேளை பாவம் என்கிற சேற்றிற்குள்ளாக நாம் சிக்கி இருக்கும்படியாக நம்முடைய ஆன்மாவுக்கு கொடுத்திருக்கிறோமா? இந்த நிலையில கண்ணீர் நதியிலே விழுந்த பொழுது கோடரி மூழ்கி விட்டது. ஒருவேளை ஆழம் இருக்கிறது. யோர்தான் நதியிலே சில இடங்கள்ல முழங்கால் அளவு இருக்கும், கரண்டை அளவு இருக்கலாம், சில இடுப்பு அளவு, சில நேரங்களில் முழு மனிதனையும் மூழ்கி இருக்கலாம். அது நீராய் ஓடி சென்று கொண்டிருக்கிற இடங்களை பொறுத்த வகையில் அது அமையக்கூடியது. இப்பொழுது எடுக்க முடியாது இருக்கிற பொழுது அப்படின்னால் ஒருவேளை மூழ்கி எடுக்க முடிகிற அளவு இருக்கும் என்று நிச்சயமாக அந்த கோடி எடுத்திருக்கலாம். அதை எடுக்க முடியாத ஒரு ஆழமாக இருந்திருக்க வேண்டும். எனவே நிறைய பார்க்க பொழுது கடவுள் செய்கிற காரியம் எலிஷா மூலமாக கொம்பை வெட்டி கொண்ட வேளையிலே அந்த கோடரி இழந்துதான் பார்க்கிறோம். எனக்கு அண்ணாமலை அந்த கீழே போட்ட மனிதன் அவனால் விலக்க செய்ய முடியாது. இதுக்கு நம்முடைய விசுவாச வாழ்வு, நம்முடைய வாழ்வு ஒருவேளை பாவம் என்கிற சிக்கல்களாக இருக்கலாம். நம்மால ரட்சிப்பை தேடிக்கொள்ள முடியாது. இந்த கரத்துல அடிப்பட்டுனா ஒரு காயத்தை நம்ம மாற்றுபடியா நம்ம மருந்து போடலாம். டாக்டர்ஸ் நாம் மருந்து போடுகிறோம். முக்கியமான நோய்களுக்கு ஒரு குறிப்பிட்ட மருந்து அடிகள் மட்டுமே அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும். அப்படிங்கிற எல்லாற்றும் மேல பரவ வரும் மருத்துவர் நம்முடைய கடவுளாக இருக்கிறார். எல்லாத்தையும் அறிந்திருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர்.
அப்படிப்பட்ட கடவுளுடைய கருத்து திணிகளாக நாம் ஒவ்வொருவரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நம்முடைய ஆன்மா எங்கே விழுந்திருக்கிறது? நம்ம எங்கே தவறி விழுந்திருக்கிறோம்? இங்கே பார்க்கும் பொழுது நீ எந்த இடத்துல அதை போட்டாய் என்று சொல்லி இடத்தை காண்பிக்கிறாய். இன்னைக்கு நம்முடைய விசுவாச வாழ்விலே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று சொல்லி கேட்கின்ற வேளையிலே நான் இங்கே விழுந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ் நாம் எதன் மூலமாய் நாம் விழுந்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்விலே நம்மை சிறைப்படுத்தும்படியாக, நம்மை மூழ்கடிக்கும்படியாக, நாம் எதற்குள்ளாக இன்றைக்கு நாம் அமிழ்ந்து போயிருக்கிறோம், எந்த பாவத்தின் மூலமாய் நாம் அமிழ்ந்திருக்கிறோம் என்பதை இறைவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். பஸ்தை வாழ்விடத்திலே தாவீது விழுந்த ஒரு ஒளி பஸ்தை வாழ்விடத்தில் விழுந்தார். இதே போல நல்ல ஒரு ஆசை இருந்தவனாய் வாழ்ந்த சிம்சோன் விழுந்த ஒரு இடம் தெளிவனுடைய மடியிலே. இந்த இடத்துல பார்க்கும் பொழுது கடவுளுடைய மனிதனை காணப்பட்ட தாவீது தன் வாழ்விலே தவறை புரிந்து கொள்ளும்படியாக, உணர்ந்து கொள்ளும்படியாக நாத்தான் தீர்க்கதரிசி மூலமாய் உரைக்கப்பட்ட பொழுது தன்னிலை உணர்கின்றான். ஆண்டவரே, சுத்த இருதயத்தை என்னிலே தாரும், நிலைவரமான ஆவியை என்னை சிருஷ்டி, சுத்த இருதயத்தை என்னை சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் இதயத்தை புதுப்பித்தரணும் என்று சொல்லி அவர் வேண்டுவார். அப்படின்னு சொன்னா தவறு நாம் எதிரை விழுந்திருக்கிறோம், எதிரை நாம் தடுமாறி இருக்கிறோம் என்பதை ஆண்டவருக்கு தெரியப்படுத்துகிற ஒரு அனுபவம் இருக்க கடவுள் நம்மை அன்போடு அழைக்கிறார். நிறைந்த நாளிலே கடவுள் முறையாதவர், மண் எதிரியை அணையாதிருக்கிறவராய் நம்முடைய கடவுள் காணப்படுகிறார். எப்படிப்பட்ட பாவங்களையும் சுத்திகரிக்க அவர் ஆற்றல் மிகுந்தவராய் இருக்கிறார். மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்ற கடவுள், ஒரு இறைவாக்கின் மூலமாய் வல்லமை செய்த கடவுள் நம்முடைய வாழ்வில் கூட பாவங்களை மன்னிக்க அவர் பெரியவராக இருக்கிறார். நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் அதற்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். இந்த மரத்தின் கொம்பை வெட்டி போட்ட மாத்திரத்திலே அந்த கோடரி இழந்தது. நம்முடைய வாழ்வை கூட மாற்றி ரட்சிக்கும்படியாக, நம்முடைய வாழ்வை உருவாக்கும்படியாக, பாவ செய்ய விழுந்து நம்மை தூக்கி நிறுத்தும்படியாக கல்வாரியிலே ஆண்டவர் சிலுவை தொங்கினார் என்று சொல்லி பார்க்கிறோம். குற்றமற்ற நிலையிலே கல்வாரி நாதர் இயேசு சிலுவையிலே நமக்காக தன்னுடைய வாழ்வை ஒப்பு கொடுத்தார். ஒரு மீட்பு பெறும்படியாக, பாவத்தின் குழியிலிருந்து நாம் மேலே கடந்து வரும்படியாக, ரட்சண அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக. எனவே நம்முடைய வாழ்வில் கூட ஆற்றல் மிகுந்த கடவுள் செயல்பட அவர் போதுமானவராக இருக்கின்றார். கடவுள் நாம் தந்திருக்கிற வாழ்வு இறைவன் நாம் இரவலாய் பெற்ற ஒன்றாக இருக்கிறது. அதை இறை கரங்களிலே முழுவதுமாய் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு பொறுப்பை தான் கடவுள் இந்த உலகத்தில் நமக்கு தந்திருக்கிறார். அதுதான் இந்த ஆலயங்கள், வழிபாடுகள், திருமறை வார்த்தைகள். எனவே இந்த வார்த்தைகளை படிக்கிற நாம் வாழ்விலே இதை அபியாசப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக ஆண்டவரை ஆற்றுகின்ற கடவுளாலே உருவாக்கப்பட்டிருக்க நான் என் வாழ்விலே நீர் என்ற வாழ்வை எழச் செய்யும். என் வாழ்விலே காணப்படுகிற எல்லா இயலாமைகளை மாற்றி எனக்கு ஒரு சிறந்த வாழ்வை எனக்கு தாரும் ஆண்டவரே. பாவம் என்கிற மூடல் என்னை அதிக நேரங்களில் என்னை அவிழ்த்துக் கொண்டிருக்கிறது. பாவம் என்று சொல்ற பொழுது அது எளிதான ஒரு காரியம் இல்லை. காட்டு வழியிலே செல்லுகிறவர்கள், பயணிக்கிறவர்கள் குதிரையிலே செல்லுகிற பொழுது சில புதைகளிலே விழுந்து விடுவார்கள். அதில் தப்புவது மிகவும் கடினமான ஒரு காரியம். மீட்க வரக்கூடிய கூட சில நேரங்களில் தவறி விழுந்து விடலாம். சில அநேக இடங்களை பார்க்கும் பொழுது பாவங்களை, குற்றங்களை சில தேவ மன்று சொல்லி நம்பி சொல்லுவார்கள். ஆனால் அந்த பாவத்தை இவர்கள் மூலமா இப்படிலாம் இருக்கிற இவங்க இப்படிப்பட்டவங்களா என்று சொல்லி அறிந்த பிற்பாடு தவறு நிலைக்கும் அந்த ஆலோசனை கொடுக்கக்கூடியவர்களே தவறாய் பயன்படுத்த அனுபவப்படும். அப்படியெல்லாம் இன்றைக்கு ஒரு மனிதன் பாவத்திலே விழுகின்ற அனுபவம், அது எப்படிப்பட்ட பாவம் வெளிவருவது கொஞ்சம் கடினமான ஒன்று, எளிதே வர முடியும். ஆனால் தூக்கி நிறுத்தும்படியாய் கல்வநாதன் போதுமானவராக இருக்கிறார். ஆண்டவரது கரத்திலே நம்ம ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளாக நம்மளுக்கு அழைக்கப்படுகிறோம். எந்த இடத்துல விழுந்திருக்கிறேன் என்பதை கடவுளுக்கு நம்ம சொல்ல வேண்டும். ஒருவேளை இது வந்திருக்கிறவர்கள் அநேக பெரியவர்களாக இருக்கலாம், நேரமில்லை அவர்களெல்லாம் எண்ணி மனவருந்தி நம்முடைய வாழ்வின் கரத்தை ஒப்பு கொடுத்திருக்கலாம். ஒருவேளை சின்ன சிறார்களுக்கு இந்த வார்த்தைகள் ஒருவேளை அது ஏற்பட்டு இடலாம்.
நாம் எந்த நிலையில்தான் கூட கடவுளை கரத்திலே உண்மையான மக்களாய் நம்மை வாழ ஒப்புக் கொடுக்கிற அனுபவிக்குள்ளாக இருக்கவில்லை. பரிசுத்தமான இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். பரிசுத்தனுடைய நிறைவு தொடர்ந்து அவருடைய வருகை மட்டுமாக, நம்முடைய வாழ்வின் நிறைவு மட்டுமாக தொடர்ந்து சென்று கொண்டே அது ஒரு ஆட்கோயிங் ப்ராசஸ், தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிற அனுபவங்கள். நம்முடைய வாழ்வை ஒப்புக் கொடுப்போம், வாழ்வு அப்படியே தருவோம். அவர் எல்லாவற்றும் அதிகாரம் உடையவராக இருக்கிறார். சகலத்தை படைத்தவர் அவர் தான். எல்லாரும் உருவாக்கி ஆளை செய்து கொண்டிருக்க அவர் தான். அவர் சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்வை எதுவுமே நடைபெறாது என்பதற்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற கடவுள் சர்வ வல்லவராக இருக்கிறார். நமக்கு இருக்கிறார். அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியை வாசம் செய்கிறவர். எங்க துதி இருக்கோ அங்கே நான் இருக்கிறேன். எங்கே இருவர் மூவர் என் நாம நிமித்தம் எங்கே கூடி இருந்தாலும் அங்கே அவன் நடுவில் இருக்கிறேன். அப்ப நம்ம ஓடி வரும்போது அவர் வந்து விடுகிறார். அங்கே இப்படிப்பட்ட கடவுள் வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு கால்மனை, எனக்கு பாதவன் என்று சொல்லுகிறார். இப்படிப்பட்ட ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் வாழ அடையாளம் செய்த ஆண்டவர் நம்முடைய வாழ்வு கூட அப்படிப்பட்ட அடையாளம் செய்ய வல்லவர். நம்முடைய வாழ்வை பரிசுத்தப்படுத்த கூட அவர் போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய கரத்தில் நம்மை முழுவதுமாய் அர்ப்பணிக்கின்ற நிலைகளாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்வை புறப்படுகிறார். அவர் நம்மை வாழ்வை அவர் பொன்னாக சேர்த்துக் கொள்ள விரும்புகிறவராக இருக்கிறார். எனவே இறை ஆளுமைக்குள்ளாக நம்முடைய வாழ்வை முழுவதுமாய் ஒப்புக் கொடுப்போம். எனவே நம்முடைய வாழ்வை நம்முடைய கரத்தில் நாம் தருகின்ற பொழுது அவர் இசைந்த விதத்திலே நம்மை வணைய அவர் போதுமானவராக இருக்கிறோம். அவர்தான் புயவன், நம்மளுடைய கழிவுனாக இருக்கிறோம். அவர் நம்மை உருவாக்கினவர் நம்மை வணங்கிட்டும் நம்மை பயன்படுத்தட்டும். அவனுடைய கருவியாய் நாம் பயன்படுத்த நாமை அர்ப்பணிக்கின்ற பிள்ளைகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம். எனவே நிலையான ஒரு வாழ்வு, நித்திய ஜீவன் ஒன்று நமக்காக ஒன்று இருக்கிறது. எத்தனையோ மனிதர்கள் இரத்த சாட்சியின் ரத்தம் சபையை விட்டு ஒவ்வொரு வெஸ்டல் கொடுத்த ரத்தம். இது சபை என்று சொன்னால் ஒரு கட்டட அளவிலே மட்டுமல்ல, ஒவ்வொரு ஆத்துமாக்கள், ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு விசுவாசிகளும், விசுவாசிகள் அல்லாதவர்களும் கூட சேர்த்துக் கொள்ளுகின்ற ஒரு பொறுப்பு நமக்கு வந்திருக்கப்பட்டது. ஆன்மாக்கள் மிக முக்கியமான ஒன்று. ஒவ்வொரு வருடமும் அனைத்து ஆன்மாக்கள் தினம் ஒன்று நமக்கு இருக்கிறது. அனைத்து புனித தினமாய் இருக்கிறது. ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு புனிதமாய் மாற்றப்பட வேண்டும். அவர் பரிசுத்தராக இருப்பது போல் நாமும் பரிசுத்தராக மாற்றப்பட வேண்டும். பரிசுத்த கடவுள் ஒருவரும் தரிசிக்க முடியாது. நித்திய ஜீவனை அவர் தரிசிக்கும்படியாக இருக்கிற பிள்ளைகள் நாம். அந்த சர்வ சக்தி படைத்த கடவுள் நமக்காய் வந்திருக்கிற வைத்திருக்கிற அந்த இல்லத்திலே வாசம் பண்ணும்படியாக இதை கடவுள் நம்மை அடைத்திருக்கிறவராக இருக்கிறார். அந்த சர்வ சக்தி படைத்த கடவுள் நம்ம வாழ்வு ஒப்புக் கொடுக்கும். நித்திய ஜீவனம் சொந்தத்தின் வாக்கு மூலமாய் எல்லாவற்றுக்கும் மீதான இறை சமாதானம் உங்கள் இருதயங்களை சிந்தை கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் நிறைவாய் பக்குவப்பட்டு வரப்படுவதை காப்பதாக. ஆமென். நாம் யாவரும் என்று ஸ்தோத்திர பலியை பாடுவோம். கடவுளே சுத்த ஹிருதயத்தை உமது பரிசுத்தாவியை இருந்து எடுத்துக்கொள்ளாதீரும். உமது இரட்சணிய சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தாரும். உற்சாகமான ஆவி என்னை தாக்கும்படி செய்யும். சபை அறிவிக்கிறது. சபை அறிவிப்புகள் பிறந்த நாள். இந்த தினது பிறந்த நாளை கொண்டாட நம்முடைய சைவத்தின் மதிப்பிற்கு ஆசிரியப்பாளர்களுடன் உதவி செல்வி ஜெசிந்தாவிற்கு சபையின் சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துறை தெரிவித்துக் கொள்கிறோம். வருகிற
2/10/2021 தனது பிறந்த நாளை கொண்டாடும் நமது சபை போது அவருடைய முதல்வர் செல்வன் ஜோவன் ராஸ் தேவிற்கு சபை சார்பில் பிறந்த நாள் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறோம். காணிக்கைகள்: மாலை ஆராதனை காணிக்கை ரூபாய் 970, மாத காணிக்கை ரூபாய் 500, பிறந்த நாள் காணிக்கை ரூபாய் 1000, மொத்தம் 2470 ரூபாய். சிறப்பு ஜெபத்திற்காக நாம் அனைவரும் ஆயத்தப்படுகிறோம். கடவுளை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். எல்லாம் வல்லவரும் என்றென்றும் வாழ்ந்து எங்களை ஆளுகை செய்கின்றவருமாகி நல்ல கடவுளை, நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உங்களை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். இந்த வேளையினுடைய சமூகத்திலே வந்து ஜெபிக்கிற அருமையான அந்த பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அருமையான ஜோபன் ராஜ் தேவ்காக உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். கடவுளை, சென்ற நாட்களிலே கடவுள் போதுமானவராயிருந்து பிள்ளை பாதுகாத்து வந்திருக்கிறேன். உங்களுடைய கிருபையினாலே தொடர்ந்து முடிசூட்ட வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல ஆண்டவரை, உங்களுடைய பிள்ளைக்கு வேண்டிய சுகபலம் ஆரோக்கியம் எல்லாத்தையும் கொடுத்து கர்த்ததாமை நிறைவாய் நடத்தி செல்ல வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். புதிய ஆண்டிலே பிரவேசிக்கின்ற வேளையில் புதிய நன்மையை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்ய வேண்டுமாய் உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளை, அதே போல இந்த வாரத்தில் பிறநாளை காணுகிற, குறிப்பாக இன்றைக்கு தன் வாழ்வில் பிறநாள் காணுகின்ற அந்த பிள்ளைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரை, அருமையான அந்த மகள் ஜெசிந்தாவுக்காக நாங்கள் உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். சென்ற காலமெல்லாம் பிள்ளையை கர்த்தர் கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்திருக்கின்றேன். கல்வி படிப்பை தொடர்கின்ற காலங்களிலே கடவுள் என்னைக்கு மகளோடு இருந்து கர்த்தர் பிள்ளை நிறைவாய் காத்து நடத்த வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். வாலிப நாட்களிலே ஆண்டவருடைய பிரசனத்திலே நிறைவாய் வாழ்கிற அனுபவங்களை கர்த்தர் பிள்ளைக்கு தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். கடவுளுடைய பிரசனம் கூடவே தங்கட்டும். நம்முடைய பிள்ளை ஆண்டவர் பொருட்படுத்த ஆசீர்வதிக்கிறார். அதே போல ரவியான திருமதி சாந்தா சரோஜினி அன்பு அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். சென்ற காலமெல்லாம் கடவுளை பாதுகாத்து வந்தேன். நான் மாறாத கடவுள், உன்னை ஏந்துவேன், பாதுகாப்பேன், சுமப்பேன், தப்பிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் தொடர்ந்து பாதுகாத்து வருகிற நம்முடைய அன்பிற்காக நன்றி படைக்கின்றோம். வரும் காலம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. தனியாக இருக்கிற வேளையிலும் கடவுளுடைய பிரசனம் என்றைக்கும் உடன் இருக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். திகையாதே, கலங்காதே, நான் என் நாடு முன்னோடு என்று சொன்ன ஆண்டு பிரசனம் எப்பொழுதும் நம்மளோடு கூட தங்கியிருக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். வயதான காலங்களில் வருகிற எல்லா பலவீனங்களுக்கும் நீங்களாய் கர்த்தர் பாதுகாப்பை தர வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். வருஷ நன்மையாலை முடிச்சுட்ட ஆண்டவர் தொடர்ந்து தம்முடைய மக்கள் யாவரையும் முடிசூட்டி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். இவர்களுக்காய் ஜெபிக்கிற அத்துணை மக்களை கர்த்தாவில் பொறுப்படுத்த வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். துதிகன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் படைக்கிறோம். மீட்பர் இயேசுவின் இந்த நாமத்தில் ஜெபிக்கின்றோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். நாம் அனைவரும் கடவுளுடைய திருப்பெயரை நாம் போற்றும்படியாக 580வது பாடலை நாம் இணைந்து பாடுவோம். 580வது பாடலை நாம் பாடுவோம். என்னைய ஆனந்தம், என்னைய ஆனந்தம் சொல்லக்கூடாதே, மன்னன் இயேசு கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே என்கிற பாடலை பாடுகின்ற பொழுது கடவுளுக்கு நம்முடைய காணிக்கைகளை நாம் அனைவரும் அர்ப்பணிப்போம். 580வது பாடலை இந்த வேளையிலே பாடுவோம். என்ன என் ஆனந்தம், என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே, என்ன என் ஆனந்தம், என்ன என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கூடுவோம், ஆடுவோம், பாடுவோம், நன்றாய் மகிழ் கொண்டாடுவோம். கூடுவோம், ஆடுவோம்,
எங்களும் அருளினதாலே அட்சயம் பட்சமாய் வெற்றி எங்களும் அருளினதாலே நிச்சயம் சுவாமியே பற்றியே சாட்சி பகர வேண்டியதே நிச்சயம் சுவாமியே பற்றியே சாட்சி பகர வேண்டியதே வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே வெண்ணங்கி பொன்மூடி வாத்தியம் மேல் வீட்டில் ஜெய கொடியுடனே மண்ணுலகில் வந்து விண்ணுலகில் சென்ற மன்னனை சொத்தரிப்போ மண்ணுலகில் வந்து விண்ணுலகை சென்ற மன்னனை சொத்தரிப்போம் என்ன என் ஆனந்தம் என்ன என் ஆனந்தம் சொல்லக்கூடாதே மன்னன் கிறிஸ்தோயன் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே மன்னன் கிறிஸ்தோயன் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே நாம் யாவரும் கடவுள் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறீர்கள் நல்ல ஆண்டவரே, தூயவராகி எங்கள் நல்ல கடவுளை, ஒரு பரிசுத்தம் நிறைந்த கடவுளை ஆராதிக்கிறோம் என்கிற நிலையில் ஆண்டவரை மூலமாக நாங்கள் வேறு வகை பெருமையடைகின்றோம். ஆண்டவரே, இந்த உலகத்திலே உம்முடைய படைப்பாக நாங்கள் இருக்கிறோம். ஒவ்வொரு மனுக்குலமும் உம்முடைய படைப்பாக இருக்கிறது. இந்த உலக வாழ்விலே ஆண்டவரே, நாங்கள் வாழ வேண்டிய வழியை எங்களுக்கு நீர் பொக்கிஷமாக ஆண்டவரே நல்ல உணவாக உம்முடைய வேதத்தில் எங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறேன். கடவுளே, நானே வழியும் சத்தியம் ஜீவனுமாக இருக்கிறேன். உம்முடைய வார்த்தையின் கால்களுக்கு தீபம், என் பாதைக்கு வெளிச்சம், இதெல்லாம் உம்முடைய வேதத்தின் வழியாக நாங்கள் பார்க்கிறோம். கடவுளே, உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 7 முறை ஆண்டவரே உருக்கப்பட்டு ஆண்டவரே இதோ தெளிவு செய்யப்பட்டு தூய்மையாக்கப்பட்ட உடைய பரிசுத்தமான வார்த்தையை நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, இப்படி வாழ்ந்தால் சரிதான் என்று சொல்லி இருக்கிறோம். சில நேரங்களில் இப்படி வாழ்ந்தால் சரிதான் போதுமானு சொல்லி இருக்கிறோம். ஆனால் இருபுறமும் கருப்புள்ள பட்டயமாக உடைய வார்த்தை எங்களை இருபுறமும் ஆண்டவரை எங்களை சரி செய்யும்படியாக நீ நடக்க வேண்டிய வழி இதுதான் என்று சொல்லி ஆண்டவரை எங்களுக்கு ஆலோசனை கொடுக்கும்படியாக வார்த்தை எங்களோடு வருகிறபடினாலே உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம். ஆண்டவரை, இதோடைய பிரசனம் எங்களோட ஆளுகை செய்கிறபடினாலே உமக்கு நன்றி. அதிசயங்களை செய்கிறவர், அற்புதங்களை செய்கிறவர், வல்லமை செய்கிற ஆற்றல் மிகுந்த கடவுளை ஆராதிக்கிறோம். கடவுளை, உம்மை போல வேறு தெய்வம் இல்லை. உண்மையே நாங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோம். உம்மை ஆராதிப்பதே உடைய வாஞ்சை ஆண்டவருடைய விருப்பமாக இருக்கிறது. கடவுளே, இந்த ஜனத்தை எனக்கு ஏற்படுத்தினேன், இவர்கள் துதியை சொல்லி வருவார்கள். எங்களை தெரிவு செய்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதில் எங்களுக்கு மகிழ்ச்சி. உம்மை போல யாரும் இல்லை. ஆண்டவரே, இந்த வேளையில் உமக்கு நன்றி படைக்கிறோம். கடவுளை, இதோடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொரு கடவுளை பெயர் பெயராய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். எங்கள் வாழ்வில் இருக்கிற எல்லா குற்றங்களையும் கடவுள் மாற்றி அமைத்து விழுந்திருக்கிற எங்களுடைய வாழ்வை, விழுந்து போற எங்களுடைய வாழ்வை உண்மை நாங்கள் அமிழ்ந்திருக்கிற பாவ வாழ்வை மறுபடியுமாய் எங்களுக்கு வெற்றிவை கொடுக்கும்படியாய் வாழ்வை சிறப்பாய் செய்ய கடவுள் போதுமானவராய் இருக்கிறபடினாலே உங்களுக்கு நன்றிகளை படைக்கிறோம். ஆண்டவரை, மனம் கசந்து அழுத பேதுருவை கொண்ட சேர்த்துடைய திருத்தொண்டனை மாற்றின ஆண்டவருடைய அன்பை நாங்கள் பார்க்கிறோம். காட்டிக் கொடுக்கிற யூதாசை ஆண்டவரை இதோ முத்தமிட்டு அன்பு செய்த அன்பை நாங்கள் பார்க்கிறோம். எவ்வளவு நல்லவராயிருக்கிறது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். கடவுள் 7 அல்ல 70 முறை ஒரு மனிதன் உனக்கு எதிராய் உன் சகோதரன் தவச மன்னிக்க வேண்டும் என்று சொல்கிற அந்த அன்பை பொழிந்தவர். ஆண்டவரை, உடைய அன்பில் நாங்கள் வருகிறோம். உங்களுடைய அன்பில் ஜீவ ஊற்றல் நாங்கள் கடந்து வருகிறோம். கடவுளை, ஒவ்வொருவரும் கடவுள் தூய வாழ்வை அவன் கட்டளை கொடுக்கிறபடினாலே உமக்கு நன்றி. இனி பாவி இல்லை, என் பிள்ளை என்கிற அதிகாரத்தை கடவுளுக்கு கொடுக்கிறபடினாலே உமக்கு நன்றிகளை படைக்கின்றோம். கடவுளை,
இதோ உடைய பிரசனம் எங்களோடு கூட இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி படைக்கிறோம். நீ போகும்போது ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், திரும்ப ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் என்று சொன்னது போல உம்முடைய சமூகம் எப்பொழுதும் எங்களோடு இருக்கிறபடினாலே உமக்கு நன்றி ஆண்டவரே. தூதர்களை பாதுகாக்கிறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றிகளை படைக்கிறோம். திருச்சபைக்காய், திருச்சபை பொறுப்பாளர்களுக்காக, தலைவர், செயலர், பொருளருக்காக, என்னை மூப்பர்களுக்காக நாங்கள் வருகிறோம். அனைவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. திருப்பணிகளை செய்கின்ற வேளையிலே அதற்குரிய ஆசிரியை நம்முடைய மக்கள் தருகிறபடினாலே உங்களுக்கு நன்றிகளை படைக்கின்றோம் ஆண்டவரே. திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு சிறார்களுக்காக, குழந்தைகளுக்காக, வாலிப பிள்ளைகளுக்காக, பெரியவர்களுக்காக நாங்கள் வருகிறோம். அனைத்தும் இருக்கிற அனைவரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நோக்கி மன்றாடுகிறோம். கடவுளை படிக்கிற பிள்ளைகளுக்காய் வேண்டுகிறோம். உண்டாய் படித்து உயர்ந்து வர ஆண்டவர் கிருபை தாரும். பல்வேறு உலக வாழ்வை நாங்கள் பார்க்கிற பொழுது பொருளாதாரம் அதிகமாய் அவசியமான ஒன்றாய் ஆண்டவரை, பொருளாதார பின்னத்தில் பின்தங்கி இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல வாழ்வை ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். ஆண்டவரை இன்னமாய் வாழ்விலே நல்ல ஒரு பணி கிடைக்க வேண்டும் என்று சொல்லி கடினப்பட்டு படிக்கின்ற பிள்ளைகளுக்காக, தகுதி தேர்வுகளுக்காக ஆயத்தப்படுகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் தாமை இறங்கி நல்ல வெற்றி வாய்க்கின்ற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அருள் செய்ய வேண்டும் என்று நோக்கி ஜெபிக்கிறோம். வேலை செய்து சம்பாதிப்பதற்கு ஏற்ற ஒரு வாழ்வுக்காக தேவையான அடிப்படைக்கான ஆண்டவர் நல்ல வேலை வாய்ப்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுக்க வேண்டும் என்று நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த வாழ்வை பிள்ளைகளை ஆசீர்வதித்து தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை இன்னுமாக ஆண்டவரை இதோ வருகின்ற நாட்களிலே ஒரு மாதம் கடந்து ஒரு புதிய மாதம் நவம்பர் மாதம் ஸ்கூல்ஸ் அனைத்தும் ஆண்டவரே முதற்கொண்டு திறப்பதாக இருக்கிறது. கடவுள் இந்த காரியங்களால் வாக்கி செய்ய வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். அதற்கு உண்மையாகவே அதற்கு ஒப்பாகவே ஆலயங்கள் திறப்பதற்கு என்று சொல்லி நாங்கள் அதிகமாக ஆர்வத்தோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். கடவுள் தாமே சீக்கிரமாக விரைவாக ஓய்வு நாள் பரிசுத்தமான ஆன்மீக சிறப்பு நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பை ஆண்டவர் விரைவாய் தர வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். இன்னமாக மருத்துவமனைகளிலே, இல்லங்களிலே பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எந்த பலவீனம் பிள்ளைகள் பிடித்திருக்கிற இந்த பலவீனங்களை ஆண்டவர் முற்றிலுமாய் மாற்ற வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். நானே உன்னை குணமாக கடவுள் சொன்னீரே, நல்ல உடல் ஆரோக்கியத்தை பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அதே போல ஆண்டவர் இந்த வேளையிலும் கூட கைமண்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். வாழ்வில் துணைகள் இருந்திருக்கிற பொழுது வாழ்வில் ஏறே பிள்ளைகளுக்கு நல்ல ஆத்தும மனவளனாய் இருந்து நம்முடைய பிள்ளை ஆதரித்து பேச வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கின்றோம். ஆண்டவரை அதே போல கைவிடப்பட்டிருக்கிற குழந்தைகளுக்காக, ஆதரவற்ற பிள்ளைகளுக்காக, தன் வாழ்வில் மாற்றுத்திறன் பெற்றிருக்கிற பிள்ளைகளுக்காக வருகிறோம். இப்படிப்பட்டவருக்கு ஆண்டவர் நீதாமே நிறைவை தர வேண்டுமா என்று நோக்கி வருகிறோம், ஜெபிக்கிறோம். ஆண்டவரை அதே போல திருச்சபை சார்ந்து வெளிநாட்டிலே வாழுகிற மக்கள், வெளியூர் தங்கி பணிபுரிகின்ற மக்கள், அனைத்து மக்களை ஆண்டவர் புறப்படுவீராக. அதே போல இந்த வழியாக நடந்து சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகள், இது வழியாக இந்த ஆலயம் ஜெபிக்கிற பிள்ளைகள், அதே போல வழியை செல்கிற பொழுது ஜெபிக்கப்பட்டு செல்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆண்டவர் தாமை பொறுப்படுத்த வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் மன்றாடுவோம். கடவுளில் திருமணம் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்ற வேளையிலே நல்ல திருமண வாழ்வை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நல்ல ஒரு குழந்தை பாக்கியத்தை இருக்கிற பிள்ளைகள் அவர்கள் இறங்கி புத்திர பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல என்ன தேவை இருக்கிறதோ தாமை இறங்கி எல்லோருக்கும் நன்மை வாழ்வை தர வேண்டுமா இதை நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். நாட்டை ஆளும் தலைவர்களுக்காக நாங்கள் வருகிறோம். கடவுளை நல்ல ஆட்சி நடைபெற கடவுள் உதவி செய்கிறேன். இதமாக இருக்கிற முயற்சிகள், தீர்மானங்கள், திட்டங்கள் அனைத்தும் நன்மை பயக்கின்ற வகையில் அமைய ஆண்டவருக்கு இதை தர வேண்டுமாய் நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை அப்படி செய்ய போறபடினாலே உமக்கு நாங்கள் நன்றிகளை படைக்கிறோம். இதுமாக என்ன தேவை இருக்கிறதோ எல்லாத்தையும் ஆண்டு தானே சந்தித்து வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். இந்த ஆலயத்தில் ஆண்டு அநேக நாட்கள் வர முடியாத வந்திருக்கிற மக்கள் உண்டு, அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கிறோம். தத்தாமை பொருட்படுத்த ஆசீர்வதிக்கிறார்கள். கல்யாணி சார் அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கடவுள் முழு குடும்பத்தை ஆய்வு செய்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அதே போல திருப்பதிக்குமார் விசாரணை குடும்பத்திற்காக வேண்டுகிறோம். கடவுள் அந்த இறை குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். அதே போல ஆலய வழிபாடுகள் எல்லாம் ஆண்டவரை கடந்து வருகிற அன்பர்கள் அனைவரோடும் வளமையான கிருபை தங்க வேண்டும் என்று உங்களை நோக்கி ஜெபிக்கிறோம். நம்முடைய மக்கள் மேற்கொள்ளுகின்ற பிரயாணங்களிலே உங்கள் நிறைவான பிரசனம் கூடவே தங்கியிருக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். உங்கள் சித்தமான ஆண்டவரை இன்னும் 2 தினங்களை கடந்து நாங்கள் ஒரு புதிய மாதம் சந்திக்கிறோம். கடவுளை புதிய அக்டோபர் மாதம் யாவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான மாதமாக இருக்க கர்த்தர் கிருபை தர வேண்டுமாய் உண்மை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். ஒருவேளை இந்த வழிபாட்டை பங்கு பெற்றிருக்கிற பொழுது தேவையோடு இருக்கிற மக்களோடு, ஏதோ மனக்கவலையோடு இருக்கிற மக்களோடு, ஒரு பலவீனத்தோடு இருக்கிற மக்களோடு அனைவருக்கும் தம்முடைய மக்களை தேவை சந்தித்து ஆண்டவர்
நிறைவோடு அனுப்ப வேண்டும் என்று நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். படித்திருக்கின்ற நன்றி படையல்காரிகளுக்கு வருகிறோம். கடவுளை இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு குடும்பத்திற்காக செபிக்கிறோம். படைத்திருக்கிற மாத பணி ஏற்றுக்கொண்டு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாக. பிறநாள் பணி நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவர் நம்ம ஏற்றுக்கொண்டு பிள்ளை படைத்த பிறநாள் பணி ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அதே போல போதகர் என் ராஜன் படைத்திருக்கிற மனிதர்களும் கடனோக்கு ஆண்டவர் தொடர்ந்து ஆண்டவர் தாண்டப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். கடவுளை அதே போல தொழுகையிலே பங்கேற்று காணி படைத்திருக்கின்ற அனைத்து கரங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம். உழைக்கிற மக்களுக்கு நல்ல ஒரு உழைப்பு செய்ய வேண்டிய வேலை செய்ய வேண்டிய வல்லமை பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று நோக்கி நாங்கள் மன்றாடுகிறோம். அதே போல பல இடங்களிலே கலைத்து பணி செய்து ஆண்டவரை நாட்டு ஓய்வு பெற்றுக்கொண்டு ஆண்டவரை இடங்களில் இருக்கிற மக்களுக்கு வருவோம். கடவுளை இந்த ஓய்வு காலங்கள் மன ரம்மியமாக மன சமாதானமாக சந்தோஷமாக இருக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். மீண்டுமாக நாங்கள் சந்திக்கின்ற வரையிலும் உங்களுடைய நிறைவான ஆளுகை எங்களோடு இருக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரை வேண்டிக் கொண்டு கொஞ்சம் நன்மைகள் பழகிருக்கிறது எல்லாவற்றையும் கொடுத்து ஆசீர்வதிக்கிறாக. சிறப்பாக ஆண்டவரை வருகிற காலங்கள் அனைத்தும் எங்கள் நன்மைக்கு இதுவாக இருக்க கர்த்தர் உதவி செய்ய வேண்டுமாய் நோக்கி செபிக்கிறோம். கடவுளை ஐஎஸ்டிக்காக நாங்கள் வேண்ட கடமைப்பட்டிருக்கிறோம். அனைத்து திருச்சபைகளுக்காக போதர்களுக்காக சபை வாழ் மக்களுக்கு வருகிறோம். அந்நிர்வாகத்திற்கு வருகிறோம். கடவுள் நல்லாட்சி மலர கடவுள் மீதாமே உதவி புரிய வேண்டும் என்று நோக்கி செபிக்கிறோம். கடவுளை இதோ உங்களுடைய பிரசனத்தோடு எங்களுடைய இல்லங்களுக்கு அனுப்பும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இல்லைன்னு உங்களுடைய பிள்ளைகள் செல்கிற பொழுது நல்ல இன்பமான திரைத்தாரும் தூங்குத விடையை கிட்ட சொப்பனங்கள் விசப்பின் தொல்லைகள் விசாசுடைய உபத்திரவங்கள் ஒன்றும் அணுகாதபடிக்கு நல்ல பாதுகாப்பை தருவீராக. உங்களுடைய தூரை கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளை சூழ்ந்து மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று நோக்கி செபிக்கிறோம். அதிகாலை எழுந்து உங்களுடைய திருமுகத்தை நோக்கி பார்க்க வேண்டி கிருபைகளை தர வேண்டும் என்று உங்களை நோக்கி நாங்கள் செபிக்கிறோம். அடியாரை உங்களுடைய ஆசிரோடு எங்களுக்கு அனுப்பும். எல்லா துதிகன மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் படைக்கிறோம். எங்கள் மீட்பர் இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென். பரம பிதாவே, உங்களுடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, ராஜ்யம் வருவதாக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அனைத்து வேண்டிய ஆகாரத்தை எங்களுக்காகவும் எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவ கடவுளை எங்களுக்கு மன்னியும். நாம் யாவரும் கடவுள் தருகின்ற இறை ஆசிரை நாம் அனைவரும் பெற்றுக்கொள்வோம். ஆசீர்வாதம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நிறைவு பாடலாக 360வது பாடலாக நாம் நிறைவு பாடலாய் பாடுவோம். 360வது பாடல் 1 மற்றும் 3 ஆகிய சரணங்கள் 1 மற்றும் 3 சரணத்தை பாடி நாம் நேச தீபமே நடத்துமே வேரோடியில்லை வீடும் தோழமே நடத்துமே
சேரு கோத்தில் தேவரே நடத்தீடும் ஓதய நேரம் வரகடிப்பே மறைந்து போன நேசரை காண்பேன். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.